ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வெள்ளை கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமனை நான் பிழிஞ்சிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் அந்த மசாலா கத்திரிக்காயில் தடவுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு காரம் வேணான்னா கூடுதலோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மசாலா ஃபுல்லாக அதில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் கூட குழந்தைங்களுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எதனா லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறீங்கன்னா இந்த கத்திரிக்காவை செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு அனுப்புங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காவோட நல்லா இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கார்ன்ஃப்ளவர் அதுக்கு தான் சேர்க்குறோம். இந்த மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு தவா வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணலாம். நான் தவாலையே ஃப்ரை பண்ணிடுறேன், அதுவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா இந்த தவாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரே சமயத்தில் எவ்வளோ போட்டு ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் அந்தளவுக்கு போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் கத்திரிக்காய். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்ணுன்னு. இப்போ இதே மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன், அந்த சைடுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.